ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஈவன் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் போல் நாங்கள் ஒரு 6:30 வீட்டிலேருந்து கிளம்பி கபாலீஸ்வரர் கோயில் தான் போகிறோம். இன்றைக்கி ஏன் கபாலீஸ்வரர் கோயில் போகிறோன்னா, கபாலீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கி சோமாஸ்கந்தர் அபிஷேகம், அதனால் போகிறோம். போகிறப்ப ரேப்பிடோ புக் பண்ணிட்டு போயிட்டோம், அதனால் சீக்கிரமாகவே போயிட்டோம். பட் ஆனால் இப்போது மயிலாப்பூரில் வந்து மெட்ரோ அந்த ஒர்க்லாம் போகிறதுனால ரோடெலாம் சுற்றி தான் இப்போ விடுறாங்க ரொம்ப. அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது நைட் டைமில். எப்படியோ ஒரு வழியாக இறங்கி கோயில்கிட்ட வந்துவிட்டோம். இந்த குளத்தை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக லைட்டில் அப்படி இருக்கும். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலை சுற்றி வந்தோம். சுற்றி வரப்போவே இருக்கிற சாமி எல்லாரையும் கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த கோபுரத்தெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க இந்த கோபுரத்தெல்லாம் பார்க்கவே. அண்ட் சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து கூட்டத்தில் வந்து தெரியாதவங்களுக்கு கிட்ட இங்கே ஒரு டிவி மாதிரி வச்சு காட்டுறாங்க அபிஷேகத்தை. அது ரொம்பவே சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சொல்லணும். அண்ட் இங்கே இருக்கிற முருகர் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அவருக்கு தனி கொடிமரம், தனி சன்னதி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அபிஷேகத்துக்கு அப்போ கிட்ட பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தூரத்துலேருந்தே ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்தேன். இந்த கிளிப்பிங்ஸில் நீங்களும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கார் சிவன், பார்வதி, நடுவில் முருகர். அது பார்க்கவே நம்மளுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஓம் நம சிவாய, கபாலிக்கு அரோகரா அப்படின்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி. அண்ட் அபிஷேகம்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம் கோவில்லேருந்து. இந்த நைட்டில் பந்தல் பிடிக்க போகிறாங்க இப்போ இந்த கோவிலில், அதனால ரொம்ப கூட்டமாகிடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நித்யாமிர்தமுக்கு தான் வந்தோம். நித்யாமிர்தம் வந்து ஒரு ஆத்தென்டிக் வெஜ்டே ரெஸ்டாரண்ட். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணால் மசால் தோசை ஒன்று, ஆனியன் ரவா அண்டு பன்னீர் 65 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சூப்பராக அங்கே வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நாங்கள் பில்லெல்லாம் கொஞ்சம் எடுக்கலைன்னா அங்கே ரொம்பவே கூட்டமாக இருந்தது. கோவிலுக்கு வந்த பாதி பேர் நித்யாமிர்தம் தான் போயிருக்காங்க போல். அதனால தான் நான் டக்குன்னு கிளிப்பிங்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். போகிறப்ப நாங்கள் ஆட்டோவை புக் பண்ணிட்டு போகலாம். அங்கேயே ஒரு ஆட்டோ இருந்தது, அந்த ஆட்டோ பிடிச்சி போனோம். இவர் வந்து இந்த ஊருக்கு புதுசு போல் இந்த ஆட்டோக்கார். நாங்கள் முண்டக்கண்ணன் கோவில் வழியாக தான் இட்டு போனார் அவர். அந்த சைடு மெயின் ரோடு வழியாக போயிருந்தால் கிட்ட போயிருப்போம். இவர் ஏதேதோ சந்து பந்தெல்லாம் இட்டு போகிறார் எங்களை. என்னடா இவர் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே வர்றது, இருட்டான காலியான ஒரு சந்துகள்லாம் இட்டு போகிறார் எங்களை. எங்களுக்கு என்னடா இது எப்படியோ ஒரு வீட்டுக்கு சுற்றி வராருன்னு பார்த்தோம். அவர் கூகுள் மேப்பில் வந்தார் போல் பார்த்துட்டு. பட் ஆனால் இவர் புதுசு தான் போல் இந்த ஏரியாவுக்கு. கேட்கும் போது வேறு ஏதோ ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு எப்படியோ